வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது வந்து ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சாப்டர். யூனிட் 2 சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 46 உள்ள இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஏன் பைத்தானை வந்து கிளாஸ் 12th உள்ள கரிக்குலமில் ஏன் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். This is a question that is fretting the minds of teachers and students. இது இன்ட்ரோ இதெல்லாம் அப்படியே ஏன் கொடுத்து வந்தாங்க தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மெயினான விஷயத்தை சொல்கிறேன். கூகுளோட சர்ச் குவாலிட்டி ரிசர்ச்சோட டைரக்டர் யார்? பீட்டர் நார்விக் சொல்கிறாரு, Python has been an important part of Google since the beginning and remains so as the system grows and evolves. பைத்தான் கூகுளோட ஆரம்ப கட்ட துவக்க நிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சிஸ்டம் க்ரோ ஆகுறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் பைத்தான் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. இன்று கூட டசன்ஸ் ஆஃப் கூகுள் இன்ஜினியர்ஸை பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்களும் பைத்தான் தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்கில்ஸான ஒரு பர்சன்ஸை தான் நாங்களும் தேடுறோம் அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, பைத்தான் இஸ் a fast enough for our site and allows us to produce maintainable features in record times with a minimum of developers. குவாங்டோ இவர் யாருன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், எங்கன்னா யூடியூப்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, பைத்தான் தான் ஒரு ஃபாஸ்டான ஒரு லாங்குவேஜா இருக்கு, எங்க சைட்டுக்கு எனஃபா இருக்கு. என்னதுக்குன்னா மெயின்டைனபிள் ஃபீச்சர்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் டைம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் மினிமம் டெவலப்பர்களுக்கும் இது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து இப்படியே பாருங்க, பைத்தான் வந்து பாப்புலராக இருக்குது, அன்ஃப்ளாகிங் க்ரோத்தை ரீச் பண்ணிடுச்சு, ஸ்டடியான ஒரு லாங்குவேஜ். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பைத்தான் வந்து எவ்ரி ப்ரோக்ராமருக்கும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. As Python has infiltrated every neck and has useful praise roles in any software solution. முக்காவாசியான சாஃப்ட்வேர்ஸ் பைத்தானில் ரெடி பண்ணுறாங்க. பைத்தான் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். அடுத்து பாருங்க, பைத்தான் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெசிவ் க்ரோத் ஆஸ் கம்பேர்ட் டு த அதர் லாங்குவேஜஸ். இதுதான் என்னன்னா, பைத்தான் வந்து நல்ல ஒரு க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சு, இம்ப்ரெசிவான ஒரு க்ரோத்து மற்ற லாங்குவேஜ் அது பொறுத்து. இது வந்து எப்படின்னா, பைத்தான் வந்து நான் படித்த காலத்திலே, நான் படித்து ஒரு 2 வருஷம் இருக்கும், இந்த லாக்டவுன் பீரியடில் படித்தது. அப்போ படித்தப்பே பைத்தான், நான் படித்தப்போ ஒரு பைத்தான், இப்போ இருக்க பைத்தான் வேறு. அதிரடியான நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான். என்ன ஆகணும்னா, நம்ம பைத்தான் 3 படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பைத்தான் 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம 3 படித்தோம்னா 3யோட அந்த ஒரு கம்பைலர், அந்த ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான். மற்றபடி பைத்தான் ரோபாட்டிக்ஸ்லேருந்து மெஷின் லேர்னிங், ஏஐ, டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே பைத்தான் ஒரு நல்ல ஒரு இதை யூஸ் பண்ணுது. பைத்தானும் ஜாவாவும், ஜாவா, இது 3 நல்ல இதாக இருக்குது. அசம்பிளி லோ லெவல் ப்ரோக்ராமுக்கு, ஆனால் அது டாப் லாங்குவேஜஸில் அவ்வளோவா இதாக இல்லை. இந்த 3 லாங்குவேஜஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, the IEEE ஸ்பெக்ட்ரம் மேகசின் என்ன பப்ளிஷ் பண்ணுறாங்க, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அப்படிங்கிற புக்கை நியூயார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தான் தான் டாப் லாங்குவேஜ் ஃபார் 2018 செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயர். இது என்ன சொல்லுதுன்னா, above statistical data has maintained its grip in Python, soaring 100, and C++ language stands second, nipping it heels with a 99.7 score. கீழே உள்ள அந்த டேட்டா ரிசோர்ஸஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பாருங்க. பைத்தான் 100% இருக்குன்னா C++ 99.7% இருக்கு. நான் சொன்னேன், பைத்தான், C++, ஜாவா, சி, இந்த 4மே நல்ல ஒரு லாங்குவேஜஸ், டாப் லாங்குவேஜஸ். பொதுவாக பைத்தான், C++, ஜாவா பெஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? பைத்தான் பீயிங் பாப்புலர் இஸ் யூஸ்ட் இன் a number of tech giants like Google, Instagram, Pinterest, Yahoo, Disney, IBM, Nokia போல பல கம்பெனிகளில் பைத்தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஒரு பங்கு வகிக்குது. பாருங்க, பைத்தான் நம்பர் 1, C++ 99.7 ரேங்கிங் வாங்கியிருக்கு, ஜாவா 97.5 ரேங்கிங் வாங்கியிருக்கு, C 96.7 ரேங்கிங், C#ங்கிறது C# 89.4 ரேங்கிங். இப்படியாக பல வளர்ச்சிகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 6 லாங்குவேஜ் 7th பிளேஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் 8th பிளேஸ், கோ அப்படிங்கிற லாங்குவேஜ் இப்போ வந்தது தான் கொஞ்சம் ரீசெண்டாக, அது 9th பிளேஸ், அசம்பிளி 10th பிளேஸ். அசம்பிளியில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அசம்பிளி லோ லெவல் ப்ரோக்ராமிங், டிரைவர்லேருந்து வைரஸஸ் வரைக்கும் அசம்பிளிஸில் நிறைய எழுதுகிறாங்க. அசம்பிளி வந்து ரொம்ப லோ லெவல் ப்ரோக்ராமிங். இப்போ பைத்தானில் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட்னு கொடுத்து ஒரு கமாண்ட் எழுதிடுவோம். இப்போ ஹெலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹெலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் 2 லைன் எழுதிடுவோம். சியில் அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அதோட
ஹெடர் ஃபைலெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அது ஒரு 10 லைனுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 லைன் 6 லைனுக்குள்ளே வரும். அசம்பிளி அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு மூவ் ஆக்ஸ் டேட்டாவை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அலோகேட் பண்ணணும், அதை எப்படி வியூ பண்ணணும், நிறைய எக்கச்சக்கமாக எழுதுன மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு 15 to 20 லைன்ஸ் வரும். இதே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி மெர்ஜ் பண்ணாலும் கூட நம்மளுக்கு அவ்வளோவா மெர்ஜ் ஆகாது. ஓகேவா? அசம்பிளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஃபாஸ்டஸ்ட்டு. ஏன்னா ஹார்ட்வேரோட ரொம்ப நெருங்கின லாங்குவேஜ் அதுதான். அட் செகண்டில் பறக்கும் இவ்வளோ ஸ்பீடு அசம்பிளி. அடுத்து பாருங்கள், மெனி பிஸ்னஸ் ஆர் அட்வைஸ்டு டு சூஸ் பைத்தான் ஃபார் ஃபாலோவிங் ரீசன்ஸஸ். ஈஸி சின்டாக்ஸு, ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு இன்புட் அவுட்புட் வாங்குற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஒரு ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணி, இப்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஓரியன்ட் பண்ணி, டெக்ஸ்ட் பாக்ஸில் இது வந்துச்சு நான் இது செய்யணும், டெக்ஸ்ட் பாக்ஸில் இதை கொண்டுட்டு வரணும், இப்படிங்கிறது ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது. அதுக்கு இது நல்ல ஒரு பங்காற்றுறது. ஃபேமஸ் ஃபார் எனார்மஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஆன் மாடியூல்ஸ், லைப்ரரிஸ், ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் டூல் கிட்ஸ். நிறைய எனார்மஸான ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஆன் மாடியூல்ஸு, லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இதுக்கு நிறையா இருக்குது. பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்க்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுது. வித் த அட்வென்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் there have been significant changes in the way we work in almost all the fields. அது மாதிரி தான் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு சைனிஃபிகண்ட்டான சேஞ்சையும் இது உருவாக்குது. கம்ப்யூட்டரைசேஷனுக்கு இது நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும், ஆக்சிலரேட் வேகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் எவ்ரி ஆர்கனைசேஷன் கொடுக்குது. ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், பி இட் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் ஹோம் மேக்கர்ஸ், த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஹேஸ் சேஞ்ச் drastically. So as we go, let us accept the change and move towards a brighter day ahead. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளும் சென்றால் தான் நம்ம பிரைட்டர் டேவாக இருக்கும். வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைத்தானை உருவாக்குனது யார், எங்கே உருவாக்குச்சு, எப்போ உருவாக்குச்சு, அதை வாங்க பார்த்துருவோம். 5.1 இருக்குது, பேஜ் நம்பர் 47. Python is a general purpose programming language created by Guido van Rossum from CWI, Centrum Visconti and Informatica, which is a National Research Institute for Mathematics and Computer Science in Netherlands. பைத்தான்ங்கிறது ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. யாரால், கைடோ வான் ரொசம் அப்படிங்கிறவரால். எங்கே க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு, CWI, சென்ட்ரம் விஸ்காண்டே அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். என்னத்துக்கு, மேத்தமேட்டிக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும். எங்கே, நெதர்லாண்ட்ஸில் இருந்த இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருந்த கைடோ வான் ரொசம்ங்கிறவர் இதை கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சது, ஒரு நாள், ஒரு வருஷத்தில். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணது 1999 ரிலீஸ் பண்ணார். ஓகேவா? பைத்தான் காட் இட்ஸ் நேம்ஸ் ஃப்ரம் பிபிசி காமெடி. ஒரு பிபிசியில் வெளியான ஒரு காமெடி சீரியஸ்லேருந்து தான் இதை வந்து பேர் வச்சாங்க பைத்தான். 70s வெளியானது. மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காமெடி ஷோலேருந்து தான் பைத்தான்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? பைத்தான் வந்து போத் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்லேருந்து சொன்னேன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? பேலன்ஸ் அப்புறம் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.